இந்தியா ஃபைனல்ஸ் போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு வழியாக தப்பிச்சோம் போல சொன்ட்டு ஃபைனல்ஸ் போயாச்சு. டாஸில் வின் பண்ண இங்கிலாந்து இந்தியாவை பேட் பண்ண கூப்பிட்டாங்க. சஞ்சு சாம்சன் விழுன்னு வெளுத்து 42 பாலுக்கு 89 ரன் அடிச்சிருந்தாரு. சிவம் துபே அவர் பங்குக்கு 25 பால் 43 ரன். ரன் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா 50 போட்டிருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும். இஷான் கிஷன் 18 பால்ல 39 ரன். ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் அவங்கவுங்க பங்குக்கு வந்து 27 21 அடிச்சிட்டாங்க. செம்ம சூப்பர் ஸ்கோர் 253க்கு 7 விக்கெட் இழப்புக்கு எடுத்துருந்துச்சு இந்தியா. இந்த சேஸ் ரொம்ப கஷ்டம்னு தோணுச்சு. ஆனால் இங்கிலாந்து விளையாடுறத பார்த்தப்போ ஐயோ செம்ம மேட்ச். 3 விக்கெட் குயிக்காக போயிருந்துச்சு. ஜேக்கப் பெத்தல் அடின்னு அடிச்சு 7 சிக்ஸ் 8 4ன்னு 48 பால்ல 105 ரன். அவர் ரன் அவுட் ஆகலைன்னா இங்கிலாந்து ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் எப்படினாலும் கடைசி வந்தவங்க வரைக்குமே அடிச்சாங்களே. பெத்தலுக்கு அடுத்தான பெரிய ஸ்கோர் வந்து ஜாக்ஸ் மட்டும்தான் ஒரு 35 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. கடைசியில் ஆர்ச்சர் வந்து 4 பால்ல 19 ரன் 3 சிக்ஸ். இன்னும் ஒரு பால் மட்டும் ஏதாவது நோ பால் போட்டிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பால் கிடச்சிருக்கும். அதை வச்சு அடித்து ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். பயங்கரமான சேஸ். இந்தியா சைடில் வருண் சக்கரவர்த்தி, அஷ்தீப், பும்ரா, அக்சர் பட்டேல் ஆளுக்கு ஒரு விக்கெட் வாங்கியிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் 2 விக்கெட் வாங்கியிருந்தாரு. சிவம் துபே வந்து கடைசியில் ஒரு 2 சிக்ஸ் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா இன்னும் நிறைய ரன் வித்தியாசத்தில் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கும். பரவாயில்ல, எப்படியோ வின் பண்ணி ஃபைனல்ஸ் போயாச்சு. ஃபைனல்ஸில் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் மார்ச் 8 அன்னைக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில். வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு வேர்ல்டு கப்னு.